லேடிஸே வந்து இந்த வேலை கிடைக்கணும், ஃபாரின் போகணும். இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு கால் வந்தது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேடம் இந்த 2 ஜாதகத்துல எது மேட்சிங் அப்படின்னு கேட்கும்போது, இது ஓகே அப்படின்னு சொல்லும்போது, இது பார்த்து பண்ணுங்க அப்படிங்கும்பொழுது, மேடம் நாங்க வந்து இப்ப நான் இந்த அ நைஜீரியால இருக்கேன். இப்ப நான் வெளிநாடு அவங்க வந்து யுஎஸ்ல இருக்காங்க. ஸோ நான் பார்த்து பார்த்து தானே போகணும். இப்ப அங்க போனோம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் நானு. அங்க என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆகுமா? திடீர்னு அந்த ஆள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, டிவோர்ஸ் ஆச்சுன்னா, அப்புறம் நான் கஷ்டப்பட்டு இங்க உழைச்சது, வீடு வாங்குனது எல்லாமே போயிடும். இப்படி எதற்கு இத சொல்ல வரேன்னா, இப்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறதுனாலயே பாதி திருமணம் நடக்கறதில்ல. இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. சரிங்க. இப்ப வந்து இந்த நான் சொன்ன ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா? லக்னம், 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், அப்புறம் கலத்திர ஸ்தானம். இந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் இருக்கறனால நெறைய பேருக்கு திருமண தோஷம், அதாவது தார தோஷம், கலத்திர தோஷம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நான் சொன்ன விஷயம் தான். அதாவது சுப கிரகங்கள் இருக்கு இல்லையா? எனக்கு 7ல குரு இது இருக்கு. மேடம் எனக்கே லேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒண்ணு இருக்கு. சுப கிரகங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. சுப கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப கன்னி, மிதுனம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனம், தனுசு இந்த லக்னக்காரங்களுக்குலாம் ஆப்போசிட் களத்திர ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா, சுபகிரகமான புதனும், குருவும் வந்துருவாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துலயே இருந்தா, நிச்சயமாக அந்த தோஷங்கள் வருது. அதான் கேந்திராதிபதி தோஷம்னால, திருமண வாழ்க்கை நல்லால, அது மட்டும் இல்லாம அந்தணன் தனித்திருந்தால் அவதிகள் பலவாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 7ல ராகு இருக்கும். அப்படி அவங்களுக்கு இரு தார திருமணம்ன்ற விஷயங்கள் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 7ல சனி பகவான் இருக்கு. கால தாமத திருமணத்துக்கு சனினாலே ஸ்லோ பிளானட் தானே! அப்படி ஆகுது. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் அங்க 7வது இடத்துல நீச்சமாக இருக்கும். ஸோ அப்ப அவங்களுக்கு திருமணம் ஆனாலும் டிவோர்ஸ் ஆற இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் அதுக்கு காரணங்கள் என்னன்னா, ஜாதகங்களுக்கு உண்டான கிரக அமைப்புகள் தான் ஃபர்ஸ்ட்டு.